தீவுத்திடலை வந்து இந்த துபாய் குளோபல் வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லைட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்து கேட்டேன் ரொபாட்டிக் அனிமல் அந்த நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த நேரில் வந்து பாருங்கள். ஸோ பகலில் வந்தோம்னா அந்தளவுக்கு லைட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் தெரியாது. ஸோ இதான் வந்து ஃபைனலி துபாய் புர்ஜ் கலிஃபா. நான் வந்து மலேசியாவுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தீம் சூப்பராக இருக்கு பாருங்கள். இல்லை புர்ஜ் கலிஃபா வந்து நேரில் பார்க்காதவங்க இங்கே அந்த மாடல் வந்து வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் சிந்தில். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா துபாய் குளோபல் வில்லேஜ் வந்திருக்கோம். ஸோ அதாவது சென்னையில் துபாய் குளோபல் வில்லேஜ் வந்திருக்கோம். தீவுத்திடலை வந்து இந்த துபாய் குளோபல் வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் இந்த மாதிரி துபாய் டைப் ஆஃப் எக்ஸிபிஷன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள எப்படி இருக்குன்ற ஐடியா சத்தியமாக எனக்கு கிடையாது. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து நம்ம தீவுத்திடலில் எப்போ வேணும்னா ஒரு 3 மாதத்துக்குலாம் நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோ பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வரும். உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் போய் சுற்றி பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட வந்து சுற்றி பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஷயோட என்ட்ரி, டிக்கெட்டு, டைமிங்கு, ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடியுது எல்லாமே வந்து வீடியோவில் போக பாருங்கள். வீடியோவில் போகலாம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து 100 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற எக்ஸிபிஷனில் இருக்க மாதிரி நிறைய ஃபுட் ஸ்டால்ஸு பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஜோன்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து அந்த துபாய் சிட்டியோட இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரொபாட்டிக் அனிமல் அப்படின்ற இது பண்ணியிருக்காங்க. மேபி அது காஸ்டிங் போல், அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கேட்டேன் ரொபாட்டிக் அனிமல் அந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து காஸ்ட்டாக. ஸோ இருக்கிற உள்ளே வந்து என்ட்ரிக்கு மட்டும் தான் 100 ரூபா. அண்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து காஸ்ட்டு ஏன்னா பின்னாடி வந்து அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ அதுக்கு தனி சார்ஜு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் லைக் இது கோஸ்ட் ஹண்ட்டு மற்ற எக்ஸிபிஷனில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதே விஷயங்க தான் இந்த பக்கம். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வந்தோம்னா ஸோ அண்டர் வாட்டர் வேர்ல்டு ஆக்வேரியம் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து இன்னும் வேலை போயிட்டுருக்கான், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் வந்து இது வந்து ஆக்டிவாக இருக்க போதான். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோனா ஒரு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க போல். ஸோ வெள்ளிக்கிழமை மேலே வந்தீங்கன்னா அந்த வீக்கெண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் பார்க்கலாம். ஓகே, நம்ம இங்கே என்ட்ரி வந்துடும். ஸோ இங்கே என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா வந்து மலேசியன் ட்வின் டவர். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்ட்ரி. ஸோ இந்த உள்ளே போனோம்னா எக்கச்சக்க விஷயம் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் வில்லேஜ் டைப்பில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லைட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து லைட்டே இல்லை, அதனால் வந்து எதிர்க்க ஒரு டூம் லைட் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி துபாய் வில்லேஜ் தீமு, எல்லா கண்ட்ரியில் இருக்கிற ஃபேமஸான பில்டிங்ஸு, ஸோ அந்த மாடல்ஸ் தான் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லைக் இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற இந்த விஷயமா இருக்கட்டும், இயேசுநாதர் சிலையாக இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இதுக்கு வந்துட்டேன், நான் வந்து மலேசியாவுக்கு வந்துட்டேன். இந்த டவர் இருக்கா, ஸோ இந்த விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். சுதந்திர தேவி சிலை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இதுதான் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்று வந்து டீட்டெயிலாக வந்து அப்படியே வந்து கிட்ட போய் எடுக்கலாம், அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சவுத் அமெரிக்காவில் இருக்கிற இயேசுநாதர் ஸ்டாச்சு இது. மூவிலாம் பார்த்துருப்பீங்க, ஏதேன்ஸ் கிரவுண்ட் இது. அது பக்கம் சாய் கோபுரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் கான்செப்ட்டு. நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த நேரில் வந்து பாருங்கள், சூப்பராக நல்ல மாதிரி கான்செப்ட். மேலே போகலாம் போல இருக்கே. ஐயோ, ஓ ஆள்லாம் இருக்காங்களே. ஸோ மேலே போய் பார்ப்போம். ஒரு நைஸ் லண்டன் பிரிட்ஜ் கான்செப்டில் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இங்கே வந்து சிலர் வந்து மேலே வந்து அப்படியே வந்து ஒரு வாக் த்ரூ பண்ணலாம் அப்படியே இந்த பிரிட்ஜில். ஸோ அந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அந்த பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்ட்டு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா ஹைட், நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இங்கேருந்து பார்க்க எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நியூயார்க்கில் இருக்கிற சுதந்திர தேவி சிலை. இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்கிற ஐஃபில் டவர். ராத்திரி வந்தோம்னா அப்போ தான் லைட்ஸ் சூப்பராக போட்டுருப்பாங்க. ஸோ பகலில் வந்தோம்னா அந்தளவுக்கு லைட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் தெரியாது. ஸோ ராத்திரி வந்தோம்னா தான் ஸோ இதெல்லாம் வந்து அழகாக இருக்கும், நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. ஸோ நைஸ் லண்டன் பிரிட்ஜ் கான்செப்ட். இந்த மாடல் வந்து என்னன்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இரும்பில் தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சும்மா அந்த கார்ட்போர்டெலாம் கிடையாது. ஏன்னா காற்றுல ஸ்ட்ராங்காக இருக்கணும், வேணா ரொம்ப ஹைட்டில் போகுதுன்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இரும்பில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூரில் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூர் போயிருந்தா பார்த்துருப்பீங்க, இல்லை படத்தில் ஏதாவது சிங்கப்பூர் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் வந்து ஃபைனலி துபாய் புர்ஜ் கலிஃபா. இது எப்படி ஸ்டடியாக இருக்குன்னு பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம். இது ஏன் இவ்வளோ ஸ்டடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹைட்டில் இருக்குது, பார்ப்போம். படி செம்ம பீக்கில் இருக்குங்க. ஸோ நான் கிட்ட வந்துட்டேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து இரும்பு தான். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இரும்பில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த உயரத்துக்கு காற்றுல ரொம்ப இதுவாகாமல் இருக்கணும், ஃபுல்லாக வந்து ஸ்டடியாக பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லா காற்றடிக்குது. ஸோ நான் உச்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 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 பீக் வந்து அசையவே இல்லை, ரொம்ப ஸ்டடியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா. ஸோ புர்ஜ் கலிஃபா கான்செப்ட்டு. ஸோ புர்ஜ் கலிஃபா தீம். ஸோ துபாய் போக முடியாதவங்க, ஸோ துபாயில் புர்ஜ் கலிஃபா வந்து நேரில் பார்க்காதவங்க இங்கே அந்த மாடல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து தீவுத்திடலில் இந்த மாடல் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகே இந்த ஃபைனல் ஃபன் பார்ட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஃபுல்லாக வந்து ரங்கராட்டணும், என்ன ராட்சத ரங்கராட்டணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராட்சத தாலாட்டு, எல்லாமே வந்து ராட்சசத்தனமாக தான் இருக்குது. எல்லாமே பெருசாக இருக்குது. காற்று வர செம்மையாக அடிக்குதுங்க. ரங்கராட்டணும் செம்மையாக இருக்குது. எல்லாம் வீக்கெண்ட் வாங்க, சூப்பராக இருக்கும். பசங்களோட வாங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி லைட்ஸ் செம்மையாக இருக்குது. நான் இப்போ ஏன் ஆக்டிவ் ஆகலைன்னா, நீ வீக் டே வந்திருக்கேன். ஸோ நான் வீக் டே வந்ததுனால எல்லாமே கொஞ்சம் கூட்டம் இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹோல் செட்டப், பார்த்துக்குங்க. ஐ திங்க் சீக்கிரமாக சுற்றி பார்த்துன்னு நினைக்கிறேன். மேபி ஆக்வாரியம் போயிருந்தோம்னா கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். ஸோ அது இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே டக்கு வாக் த்ரூ பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தீம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த புர்ஜ் கலிஃபா தீம் செம்மையாக இருக்குது. அந்த புர்ஜ் கலிஃபாவோட அந்த டவர் சரியாக இருக்குது. ஸோ நல்ல கான்செப்ட், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? துபாய் வில்லேஜ் டூர் ஓவர். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொன்ன மாதிரி 3 விஷயங்க தான். என்ட்ரன்ஸில் வந்து அந்த ஆக்வாரியம், அப்புறம் இந்த துபாய் தீம் செட்டப். நான் நினச்சேன் வெறும் துபாய் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். அண்ட் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான பில்டிங்ஸு, ஸோ அண்ட் உலக அதிசயம், ஸோ அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு தீமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் முக்கியமாக வந்து இதுதான், இந்த புர்ஜ் கலிஃபா தான் ஸ்டடியாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, கிட்ட போய் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். நேரில் வாங்க. ஸோ நான் காமிச்சது கொஞ்சம் சில கிளிம்ஸ் மாதிரி தான் காமிச்சிருப்பேன். வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கிளிம்ஸ் மாதிரி தான் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் நேரில் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நல்லா வாக் த்ரூக்கு நல்லாயிருக்கும். ஸோ வரலாம், வீக்கெண்டு தாராளமாக வரலாம். எப்போ முடியுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த வேலை இருக்க கேட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ என்ட்ரி ஃபீஸ் சொல்லிட்டேன், டைமிங் சொல்ல அதுவும் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ரெண்டில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டு இருக்குது, ஃபுட்டு ஷாப்பிங் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம். ஸோ இன்னும் என்ட்ரி கார்டு கொடுக்கல. ஸோ இந்த கான்செப்ட் வந்து சவுதியில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சுவா இது. சவுதியில் ரியாத் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு ஃபேமிலி சொன்னாங்க. இது வந்து சவுதியில் இருக்குமா இது. இந்த மாதிரி நைட்டு வாங்க, நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து லைட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ பகலில் வந்தால் ஒன்றும் இருக்காது. ஸோ நல்லா நைட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மணி மேலே வந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. இந்த ஷாப்பிங் ஜோன் வந்துட்டோம். ஸோ ஷாப்பிங்கில் ஃபஸ்ட்டு கடை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. எல்லாமே ரெடி பண்ணி தருவீங்களாண்ணா? ஸோ எல்லாமே வந்து கீ ஹோல்டர் சார். ஸோ எல்லாம் கீ ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்டிங்லாம் போட்டு ரெடி பண்ணி தருவாங்க. மசாலா இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஸோ மாதிரி நிறைய வந்து ரெடி பண்ணி தராங்க. இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அதெல்லாம் இப்படி ஸ்டேஷ்னரிஸ் இருக்குது நிறைய இங்கே. ஸோ என்ட்ரி டிக்கெட்லேருந்து ஸோ உள்ள அந்த துபாய் வில்லேஜ், ஸோ ஆக்வாரியம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அந்த வேலை கொஞ்சம் ஷாப்பிங்கு, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக வந்து ஷாப்பிங். இந்த மாதிரி தான் நிறைய பிளாஸ்டிக் பொருங்க, குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைங்க, ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஃபுட்டு வந்து எல்லா எக்ஸிபிஷனில் இருக்கிற அந்த டெல்லி அப்பளம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேண்டிட்ரி. ஒரே வெண்டர் தான் போல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டு எத்தனை நாள் ரன் ஆக போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நாள். அதாவது தீபாவளி
நெக்ஸ்ட் மந்த் 31. ஸோ அதுக்கு தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ 50 நாள் வந்து இந்த ஈவெண்ட் ரன் ஆக போகுது. அண்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 1 வீக் தான் ஆகுது இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சு. அண்டு டைமிங் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து ஒரு 6 மணிக்கு மேலே வரது தான் அங்கே பெஸ்ட்டு. இங்கே போட்டிருப்பாங்க ஒரு 4 மணி 5 மணி. பட் நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா தான் அந்த வில்லேஜோடைய வியூஸ்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து லைட்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 6 மணிக்கு மேலே வாங்க, பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.